வணக்கம். இன்றைக்கி நம்ம ஷெர்லாக் ஹோம்ஸ் கதையில் என்ன கேட்க போகிறோம் அப்படின்னா, த அட்வென்ச்சர் ஆஃப் த நோபல் பேச்சுலர் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஸ்டோரி. இந்த ஷார்ட் ஸ்டோரி ஒரு வழக்கமான ஷெர்லாக் ஹோம்ஸாக இருந்தாலும் எனக்கு இந்த கதையை கேட்கும்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி அல்ல. பட் ஸ்டில் இதுவும் ஒரு நல்ல ஷெர்லாக் ஹோம்ஸ் ஸ்டோரி தான். வாங்க கதை கேட்கலாம். ஸோ என்னடா கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஸ்டோரி அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை அப்படின்னு சொல்கிறானேன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த கதையில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு இன்வெஸ்டிகேஷன், பயங்கரமான ஒரு சேசிங் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ஒரு நார்மலாக ஃப்ளோ ஆகிற ஒரு ஷெர்லாக் கதையாக இருந்துச்சு. ஒரு நல்ல கதை, பட் நல்ல ஷெர்லாக் கதையான்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கதையை நான் ஆரம்பிக்கிறோம். ஸோ அந்த கதை எங்கே ஆரம்பிக்குதுன்னா, அஸ் யூஷுவல் வாட்சன் வந்து அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் வந்து இருக்கிற ஷெர்லாக் ஹோம்ஸ் கதையில் நான் எந்த கதையை உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். ஸோ எந்த கதையை சொல்கிறாருன்னா, எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகி நான் கொஞ்ச நாள் அந்த என்கேஜ்மெண்ட் பீரியடில் இருக்கும்போது நடந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த காலகட்டத்தில் வந்து இவர் யார் கூட வாழ்கிறாருன்னா, ஷெர்லாக் கூட 221B பேக்கர் ஸ்ட்ரீட்டில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். அப்போது நடக்கிற ஒரு கேஸை தான் சொல்கிறார். ஸோ அப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஒரு லெட்டர் ஒன்று வந்திருக்கு. ஸோ அந்த லெட்டர் வந்து இந்த ஸ்டோரி ஆரம்பிக்கிற இடத்துல ஒரு லெட்டர் வந்திருக்கு. அந்த லெட்டர் பார்க்குறதுக்கே வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, ரொம்ப ஒரு பார்க்குறதுக்கு ஒரு எக்ஸ்பென்சிவாக இருக்குது. அதில் இருக்க அந்த மேலே இருக்கிற அந்த கவராக இருக்கட்டும், அது மேலே இருக்க ஸ்டாம்பாக இருக்கட்டும், எல்லாமே அந்த லெட்டர் பார்க்குறதுக்கே பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஸோ அப்போது இவர் என்ன கேட்குறாருன்னா, ஹோம்ஸ் வந்து வெளியே போயிட்டு வீட்டுக்கு வராப்புல ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து. இப்போ வாட்சன் கேட்குறாரு, உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு, இந்த லெட்டரை பார்க்குறதுக்கே பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்னா என் கிளைண்ட்டிட்ட இருந்து வந்திருக்கு அப்படிங்கிறாரு. அப்போ உனக்கு வந்து இந்த தடவை பயங்கர ஒரு பெரிய ரிச்சான கிளைண்ட் கிடச்சிருக்காங்களா அப்படின்ற மாதிரி இவர் கேட்குறாரு. ஆமாம், அதாவது இங்கிலாண்டுலேயே ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் மேன், அவர்கிட்ட வந்த லெட்டர் தான் இது அப்படிங்கிறாரு. டிஸ்கஷன் நடக்கும்போது வாட்சன் என்ன சொல்கிறாருன்னா, ஸோ அப்போ இது ஒரு முக்கியமான கேஸ் உனக்கு இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஏன்னா ஒரு ரிச்சஸ்ட் கிளைண்ட்டு, அப்போ முக்கியமான கேஸ். இப்போ ஷெர்லாக்கோட ரிப்ளை இது ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது ஷெர்லாக்கோட ஆட்டிடியூட் என்ன, அவரோட கேரக்டர் என்ன அப்படிங்கிறத எல்லா ஸ்டோரியிலையுமே எழுத்தாளர் வந்து சொல்லிகிட்டே வருவார். அதே மாதிரி எனக்கு வந்து கிளைண்ட்டு பணக்காரனா ஏழையாங்கிறது முக்கியமே கிடையாது, அந்த கேஸ் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அது மட்டும் தான் முக்கியம். ஏன்னா இது வரைக்கும் நம்ம வாசித்த ஷெர்லாக் ஸ்டோரியிலேயே, நம்ம சேனலில் சொன்ன ஸ்டோரியிலேயே ஒரு பிச்சைக்காரனோட கதையை போய் கேஸை போய் விசாரிச்சிருப்பார், ஒரு கிங்கோட கேஸை போய் விசாரிச்சிருப்பார். ஸோ ஷெர்லாக்கை பொறுத்த வரைக்கும் யார் விக்டிமு, யார் கேஸை கொண்டு வராங்க, கிளைண்ட் யாருங்கிறது முக்கியமே கிடையாது. அந்த கேஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா அவ்வளோதான், அதாவது ஷெர்லாக் எடுப்பார். இதுதான் அவரோட கேரக்டர். ஸோ இதே தான் அங்கேயும் சொல்கிறார். ஸோ இவர் வந்து இந்த கிளைண்ட் வந்து என்னை மீட் பண்ண கூப்பிட்ருக்காரு. ஒரு 4 மணிக்கு ஒரு முக்கியமான ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்ருக்காரு. அங்கே நம்ம போகலாம் அப்படின்னு வாட்சனையும் கூப்பிட்டு அங்கே போகிறாப்புல. ஸோ அங்கே போனோடனே இப்போ நம்ம யாரை மீட் பண்ண போகிறோம்னு எனக்கு சொன்னோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இவங்க மீட் பண்ண போன இடத்துல நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் இருக்குது, நிறையா அது வந்து பெரிய ரிச்சானவங்க வர்ற இடங்கள் மட்டும் மாதிரி தான் அந்த இடம் இருக்குது. ஸோ யாரை மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் எனக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வாட்சன் கேட்குறாரு. உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம யாரை மீட் பண்ண போகிறோம்னா லார்ட் ராபர்ட் செயின்ட் சைமன் அவரை தான் நம்ம மீட் பண்ண போகிறோம். இது யாருன்னா ஒரு டியூக்கோட பையன். டியூக்குங்கிறது அங்கே இருக்கிற அந்த காலத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான பதவி, ரொம்ப முக்கியமான பதவி. இங்கே இருக்கிற ஒரு ஹையஸ்ட் போஸ்ட் மாதிரி, அதாவது பிரசிடென்ட்டு, பிரைம் மினிஸ்டர், அதுக்கடுத்து மினிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ மிக முக்கியமான பதவியில் இருக்கிறவரோட ஒரு பையன். அதே மாதிரி உங்கள் பரம்பரையாக ஒரு பெரிய பணக்கார குடும்பம், அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் தான் செயின்ட் சைமன். இப்போ அந்த சைமனை தான் அவங்க மீட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த சைமனை பற்றி நான் நியூஸ் பேப்பரில் நிறைய படிச்சிருக்கேனே அப்படிங்கிற மாதிரி வாட்சன் சொல்கிறாரு. நீ என்ன படிச்சிருக்கேன்னு சொல்லு அப்படின்னா, அங்கே இருக்க நியூஸ் பேப்பரே எடுக்கிறாரு. பழைய நியூஸ் பேப்பர்லாம் இருக்குது. அதில் நியூஸ் பேப்பரில் படித்தா, ஆமாம் இந்த சைமனுக்கு தானே ரீசெண்டாக மேரேஜ் ஆச்சுன்னு சொன்னாங்க, கரெக்டு தானே அப்படிங்கிற மாதிரி. கரெக்டு, சைமனுக்கு தான் மேரேஜ் ஆச்சு. சரி, நீ அந்த நியூஸ் பேப்பரில் இந்த சைமனை பற்றி என்னெல்லாம் இருக்குன்னு க்ரானாலஜிக்கல் ஆர்டரில் ரீட் பண்ண அப்படிங்கிற மாதிரி ஷெர்லாக் சொல்கிறாரு. ஏன்னா இன்னும் அந்த சைமனுங்கிறவர் வர்றதுக்கு டைம் இருக்குது. அப்போ இவங்க உட்காந்து அந்த நியூஸ் பேப்பர்லாம் ரீட் பண்ணுறாங்க. பழைய நியூஸ் பேப்பரில் என்ன இருக்குன்னா, இந்த மாதிரி டியூக்கோட பையனான ராபர்ட் செயின்ட் சைமனுக்கும் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ரிச்சஸ்ட், ஒரு பெரிய பணக்காரனோட பொண்ணான ஹேட்டி டோரன் அப்படிங்கிறவங்களுக்கும் ஒரு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆக போகுதுன்னு ஒரு ரூமர் வருது அப்படின்னு ஒரு நியூஸ் இருக்குது. ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு நியூஸ். அதுக்கடுத்து திரும்ப ராபர்ட்டை பற்றின ஒரு நியூஸில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி அவங்க 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு நியூஸ் இருக்குது. அதுக்கடுத்து என்ன இருக்குன்னா, இவங்க 2 பேருக்கு மேரேஜ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருக்குது. அப்புறம் திரும்ப என்ன இருக்குன்னா, சைமன் ஃபேமிலி வந்து கொஞ்சம் பணத்துக்கு வந்து இப்போ கஷ்டப்படுறாங்க. அதாவது அவங்க முன்னாடி இருந்த நிலைமை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிக்கிட்டு இருக்குது. அவங்க கொஞ்சம் பணத்துக்கு கஷ்டப்படுறதுனால தான் ஒரு அமெரிக்கன் லேடியை போய் ஒரு கல்யாணம் பண்ணுறாரு. ஒரு ரூமர் என்ன சொல்லுதுன்னா,
பெரிய லெவலில் டவுரி வாங்குறாங்க. டவுரிக்காக தான் இந்த கல்யாணம் நடக்குது அப்படிங்கிற ஒரு ரூமர்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி திரும்ப ஒரு நியூஸ் இருக்குது. சரி, திரும்ப அடுத்து என்ன வருதுன்னா, இவங்க 2 பேருக்கு மேரேஜ் வந்து இந்த நாளில் நடக்க போகுது. இதை வந்து அவங்க ரொம்ப ரொம்ப சீக்ரெட் ஒரு ப்ரைவேட் மேரேஜாக வைக்க போகிறாங்க. யாரையுமே கூப்பிடல. அவங்க ஃபேமிலி, அவங்க அம்மா அப்பா இவங்க மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன மேரேஜ் வந்து இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ரைவேட்டாக மேரேஜ் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வருது. ஸோ லாஸ்ட்டாக அடுத்த நியூஸ் வாசிக்கிறாரு, மேரேஜ் நடந்துருச்சுன்னு நியூஸ் இருக்குது. அதுக்கப்புறம் தான் அந்த நியூஸில் லாஸ்ட் வாசித்தோம்னா என்ன இருக்குன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இல்லை ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் என்ன இருக்குன்னா, மேரேஜ் நடந்த அன்னைக்கு அந்த பிரைடு, அந்த கல்யாண பெண் இருக்கு இல்லையா, அவங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க காணாமல் போயிட்டாங்க. அந்த ஹேட்டி டோரன்கிறவங்க காணாமல் போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருக்குது. இதை பார்த்த உடனே வாட்சனுக்கு ஷாக் ஆகுது. ஸோ அப்போது இந்த ஹேட்டி டோரனை பற்றி நம்ம விசாரிக்கிறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த சைமன்கிறவர் வந்துட்டார், ராபர்ட் செயின்ட் சைமன்கிறவர் வந்துட்டார். ஸோ அவர் உள்ளே வராரு. உள்ளே வந்தவுடனே ஷெர்லாக்கை மீட் பண்ணுறாரு. ஷெர்லாக்கை மீட் பண்ணோடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் பார்க்குறதுக்கே எப்படி இருக்குன்னா பயங்கர ஒரு ரிச்சான ஆள். பார்த்தாலே தெரியுது அவரோட ட்ரெஸ்ஸு, அவரோட அட்டையரு, அவர் நடந்து வர ஸ்டைலு, அதை பார்த்தாலே அவர் ஒரு பெரிய பணக்காரங்கிறது கிளியராக தெரியும். ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஷெர்லாக், நீங்கள் இது வரைக்கும் நிறைய கிளைண்ட்டை மீட் பண்ணியிருப்பீங்க. பட் நான் வந்து ஒரு இங்கிலாண்டில் இருக்கிற ஒரு முக்கியமான அரிஸ்டோக்ராட், அதாவது ரொம்ப ஒரு ரிச்சஸ்ட் மேன். இப்போ என்னோட கேஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணணும்னா உங்கள் லெவலே நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஸோ ஷெர்லாக்கு வந்து அதாவது அவர் ஒரு ரிச்சஸ்ட் மேனில் அவரோட ஈகோ, அவரோட ஆட்டிடியூடை காட்டுவார். நீ இது வரைக்கும் யார் கேஸ் வேணாலும் ஹேண்டில் பண்ணியிருப்பேன், ஆனால் என் கேஸ் வந்து நான் ஒரு பெரிய பணக்காரன், அதுக்கேற்ற மாதிரி தான் நீ கேஸை ஹேண்டில் பண்ணணும், உன் லெவலை சேஞ்ச் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஷெர்லாக்கு வந்து அவர் சொல்லுவார். ஷெர்லாக் ஒன்று என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஆமாம் சைமன், நீ சொன்னது கரெக்டு தான், என்னோட லெவலை வந்து நான் கம்மி பண்ணணும், உன் கேஸை ஹேண்டில் பண்ணணும் அப்படிம்பாரு. ஒரு சர்க்காஸ்டிக்காக ஒரு ஜோக்காக சொல்லுவார். பட் இது வந்து அவருக்கு புரியாது சைமனுக்கு, இவன் என்ன சொல்கிறான் அப்படின்ட்டு. ஏன் அப்படி சொல்லுவார்னா, என்னோட முந்தின கிளைண்ட் யாருன்னா, நீ வந்து ஒரு டியூக்கோட பையன், அவ்வளோதான். என் முந்தின கிளைண்ட் யார் தெரியுமா, கிங் ஆஃப் ஸ்காட்லாண்டியாவோட கேஸை தான் நான் ஹேண்டில் பண்ணேன். அப்போது நான் கிங்கு கேஸுக்கு அடுத்து உன் கேஸ் எடுக்கிறேன்னா என் லெவலை நான் கம்மி பண்ணணும், ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்டுங்கிற மாதிரி சொல்லுவார். ஸோ அவர் எவ்வளோ ஈகோ ஒரு பணக்கார திமிரில் இருக்காரோ, ஷெர்லாக்குன்னு ஒரு ஆட்டிடியூட் இருக்கும், ஒரு ஈகோ இருக்கும், அவரோட புத்திசாலித்தனத்து மேலே ஒரு அபரிவிதமான ஒரு நம்பிக்கை இருக்கும், அவர் ஈகோவை அவர் காட்டுவார். ஸோ இதை கேட்டவுடனே சைமனுக்கு வந்து ஓகே புரிஞ்சு போயிடும், ஓகே இவன் வந்து சரியான ஆள் தான் நம்ம கேஸுக்கு அப்படின்னு சொல்லி. சரி, நான் எதை பற்றி பேச வந்திருக்கேன்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சைமன் வந்து ஆரம்பிப்பார். என்னோட மனைவியை வந்து காணும், கல்யாணம் ஆன அன்னைக்கு என்னோட மனைவியை காணும். ஸோ ஹோப் நீங்கள் எல்லாமே நியூஸ் பேப்பர்லேயே எல்லாத்தையும் ரீட் பண்ணியிருப்பீங்க அப்படின்ட்டு. ஆமாம், நாங்கள் நியூஸ் பேப்பர்லேயே ஓரளவு எல்லா நியூஸையும் நாங்கள் ரீட் பண்ணிட்டோம். பட் நியூஸ் பேப்பரில் இல்லாத விஷயத்த சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். நியூஸ் பேப்பரில் இல்லாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கல்யாணம் நடந்த அன்னைக்கு ஒரு அன்ஐடென்டிஃபைடு உமன் வந்து பிரச்சனை பண்ணாங்க. இது நியூஸ் பேப்பர்லேயும் ஆக்சுவலாக இருக்கும், ரூமர் மாதிரி இருக்கும். ஒரு அன்ஐடென்டிஃபைடு உமன் வந்து பிரச்சனை பண்ணாங்க, எனக்கும் சைமனுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குது, நாங்கள் ஆல்ரெடி லவ் பண்ணோம், என்கேஜ் பண்ணோன்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்து பிரச்சனை பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு ரூமர் மாதிரி சில நியூஸ் பேப்பரில் இருந்துச்சு, சில ஆர்டிக்கலில் இருந்துச்சு. ஸோ அதை அவரும் சொல்லுவார், எஸ் அது உண்மை தான், அது சில இதில் ரூமர் மாதிரி நியூஸ் பேப்பரில் இருக்குது, பட் அது உண்மை. அது வந்தது யார் அப்படின்னா, ஃப்ளோரா மில்லர் அப்படிங்கிற ஒரு பொண்ணு. அது யாருன்னா ஒரு ஹோட்டலில் டான்ஸ் ஆடுற ஒரு டான்ஸர். எனக்கும் அந்த பொண்ணுக்கும் ரிலேஷன்ஷிப்பில் நாங்கள் 2 பேரும் இருந்தது உண்மை தான், நாங்கள் கொஞ்ச நாள் லவ் பண்ணோம். பட் என்னோட ஸ்டேட்டஸ் அண்ட் என்னோட நிலைமைக்காண்டி நான் வந்து விலகிட்டேன் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்து. நான் இந்த மேரேஜை ப்ரைவேட்டாக நடத்தணும்னு நினச்சதுக்கு காரணமே அந்த பொண்ணு ஒரு ரீசன். ஏன்னா ஒருவேளை அந்த பொண்ணு வந்து எதாவது பிரச்சனை பண்ணிடும், ஏன்னா நாங்கள் ஒரு பெரிய இடத்துல ஒரு கல்யாணம் பண்ணுறோம், ஒரு பிரச்சனை பண்ணிடும் அப்படிங்கிறக்காண்டி தான் நான் வந்து இந்த ப்ரைவேட்டாகவே மேரேஜ் பண்ணேன். பட் அந்த பொண்ணு வந்து பிரச்சனை பண்ணால் இமிடியேட்டாக என்னோட அசிஸ்டன்ஸ், அங்கே இருக்கிற பட்லர்ஸ் அவங்களாம் சேர்ந்து அந்த பொண்ணை வெளியே அனுப்பிட்டாங்க. பட் அந்த பொண்ணு வந்து பிரச்சனை பண்ணது உண்மை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ ஷெர்லாக் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவார்னா, நேருக்கு நேராக கேட்டுருவார். சரி, நீங்கள் இந்த கல்யாணமே உங்கள் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் காண்டி தான் கல்யாணம் பண்ணீங்கன்னு ஒரு நியூஸ் வருது, அதே மாதிரி நீங்கள் டவுரி நிறையா வாங்கினீங்களாமே உண்மையா அப்படின்னா, டவுரி நாங்கள் நிறையா வாங்கினது உண்மை தான், பட் எங்கள் ஃபேமிலியில் இதோட அதிகமாக வாங்குவாங்க. ஸோ அஸ் யூஷுவல் இப்போவும் அவரோட அந்த பணக்கார திமிரை காட்டுவார். அதை கம்பேர் பண்ணால் கம்மி தான் அப்படின்பார். சரி ஓகே, நீங்கள் ஸ்டோரியை ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிங்க. எப்போ ஃபஸ்ட்டு இந்த ஹேட்டியை மீட் பண்ணீங்க, எப்படி அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு அப்படின்னு சொன்னோடனே சைமன் வந்து அவர் ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறார். ஸோ நான் ஹேட்டி டோரனை வந்து ஃபஸ்ட்டு எங்கே மீட் பண்ணேன்னா, யூஎஸில் இருக்க சான் ஃப்ரான்சிஸ்கோவில் தான் மீட் பண்ணேன். ஸோ மீட் பண்ணோடனே எங்களுக்குள்ளே வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உருவாயிருச்சு. திரும்ப அவங்க ஃபேமிலியாக இங்கிலாந்துக்கு வந்தாங்க. இங்கிலாந்துக்கு வந்தப்பறம் நாங்கள் அடிக்கடி மீட் பண்ணிக்கிட்டோம். ஒரு கட்டத்தில் எங்கள் ஃபேமிலியே வந்து நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகுது. என்கேஜ்மெண்ட் முடிஞ்சோடனே மேரேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணோம். ஸோ ஹேட்டி டோரன் வந்து எப்படி அப்படின்னு அவங்கள பற்றி கேட்கலாம்.
ஸோ நான் வந்து பார்ன் வித் சில்வர் ஸ்பூன். என்னோட குடும்பம் வந்து பரம்பரையாக பணக்கார குடும்பம். ஆனால் ஹேட்டி டோரன் வந்து அப்படி கிடையாது. பிறக்கும்போது அவள் ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அவங்க அப்பா வந்து ஒரு மைன் ஒர்க்கர் தான். அவளோட 20 வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட அவங்க அப்படியே ஒரு நிலைமையில தான் இருந்தாங்க. பட் 20 வயசுக்கு அப்புறம் அவங்க அப்பாவுக்கு ஃபார்ச்சுனேட்லி என்ன கிடைக்குதுன்னா, அவரோட மைண்டில் அவருக்கு தங்கம் கிடைக்குது. அந்த தங்கம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அவர் மிகப்பெரிய பணக்காரர் ஆகிறார். ஸோ அதுக்கப்புறம் தான் அவரோட வாழ்க்கை மாறுது. அதனாலேயே அவளோட ஆரம்ப கட்ட வாழ்க்கை இருக்கு இல்லையா, அவளோட சைல்டுஹுட் வாழ்க்கையெல்லாம் இயற்கையை சார்ந்தது, அட்வென்ச்சரஸ், ஊரை சுற்றணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், இந்த மாதிரி தான் ரொம்ப இண்டிபெண்ட் உமனாக வாழ்ந்தா. நான் அவளை எப்படி கூப்பிடுவேன்னா டாம் பாய்ன்னு தான் கூப்பிடுவேன். ஸோ அந்த அளவுக்கு அவள் ஒரு பெண்ணுங்கிறத தாண்டி ஒரு இண்டிபெண்ட் உமனாக ஒரு ஊர் சுற்றணும், உலகம் சுற்றணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒரு அட்வென்ச்சரஸ் கேலாக தான் இருந்தா அப்படின்னு சொல்லி ஹேட்டியை பற்றி அவர் சொல்கிறார். சரி, ஓகே, உங்களுக்கும் அந்த மேரேஜை பற்றி அவங்க எப்படி ஃபீல் பண்ணாங்க, அவங்க ஹாப்பியாக இருந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி இவர் திரும்ப கேட்குறார். அவள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தா. அவன் முந்தின நாளும் சரி, மேரேஜ் நடக்கிற அன்னைக்கும் சரி, ரொம்ப ஹாப்பியாக இருந்தா. ஈவன் அந்த ஃப்ளோரா மில்லர் வந்து பிரச்சனை பண்ணா இல்லையா, அப்போ கூட அவள்கிட்ட எந்த ஒரு சலனமும் இல்லை. அவள் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தா. எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்துச்சு, அதுக்கப்புறம் தான் அவள் ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டா. அன்னைக்கு காலையில் மேரேஜ் நடக்குது. மேரேஜ் நடந்ததுக்கப்புறம் நானும் அவளும் சர்ச்சில் நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ இந்த கிறிஸ்டின் மேரேஜ்லலாம் கையில் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் நடந்து போவாங்க, கையில் வந்து ஒரு பூச்செண்டு மாதிரி வச்சுருப்பாங்க இல்லையா. அப்படி நடந்து போகும்போது கை தவறி அந்த பூச்செண்டு வந்து கீழே வந்துருச்சு. ஸோ அந்த காலகட்டத்தில் எப்படி அப்படின்னா, அந்த பூச்செண்டு வந்து கீழே விழக்கூடாது. அது வந்து இந்த நம்ம ஊரில் சொல்கிறோம் இல்லையா அபசகுணம், இதே மாதிரி தான் அங்கேயும் இப்படி ஒரு கான்செப்ட் இருந்திருக்கு. அந்த பூச்செண்டு வந்து கையில் தான் இருக்கணும், அது கீழே வந்து அபசகுணம். இந்த பூச்செண்டு வந்து கீழே விழுந்துருச்சு. அப்போ அங்கேருந்த ஒருத்தர் வந்து எடுத்து கொடுக்குறாரு. பட் அந்த பூச்செண்டு கீழே விழுந்ததுலேருந்து அவள் ஒரு மாதிரி டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிட்டான். ஸோ ஒருவேளை அவள் அதை அபசகுணம்னு நினச்சிட்டாளா, ஒருவேளை ஏதோ தப்பாக இருக்குது அதனால தான் பூச்செண்டு கீழே விழுந்துருச்சுன்னு நினச்சாளா, ஏதோ அவன் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அந்த பூச்செண்டு கீழே விழுந்து அவன் எடுத்து கொடுத்ததுலேருந்து அவள் ஒரு மாதிரி பதட்டமாகவே இருந்தா, அவள் ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருந்தா. ஸோ அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட், நம்ம கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும் இல்லையா, பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு தலைவலிக்குது, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன், போய் ரெஸ்ட் எடுக்க போயிட்டான். சரி, ஓகே, எல்லாரும் என்ன நினச்சோன்னா, சரி அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு நினச்சோம். பட் போனவ திரும்ப வரவே இல்லை. என்னடான்னு போய் பார்க்குறோம், அவள் பெட்ரூமில் இல்லவே இல்லை. ஸோ அங்கே இருக்கவங்கள்ட்ட கேட்டால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வந்துட்டு அவங்க வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் கலட்டிட்டு நார்மலான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவங்க இறங்கி போயிட்டாங்க அப்படிங்கிற மட்டும் தான் சொன்னாங்க. அதுக்கடுத்து ஹேட்டியை யாருமே பார்க்கல. ஸோ ஹேட்டி வந்து கம்ப்ளீட்லி மிஸ்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஷெர்லாக் வந்து இப்போ என்ன கேள்வி கேட்குறாருன்னா, ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் நான் கேட்டுக்கிறேன். அந்த ஃப்ளவர் பொக்கே கீழே விழுந்துச்சுல, அந்த பூச்செண்டு கீழே விழுந்துச்சுல, அதை யார் எடுத்து கொடுத்தா அப்படின்னா, அது யாரோ தெரில, ஒரு தேர்ட் பர்சன் தான் எடுத்து கொடுத்தாரு. சரி, ஓகே, நீங்கள் கதையை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஷெர்லாக் சொல்கிறார். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கடுத்து போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க, அவங்க எங்கேயுமே கண்டுபிடிக்கல. ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சு, பக்கத்தில் இருக்க பார்க்கில் ஃப்ளோரா மில்லரும் ஹேட்டி டோரனும் சேர்ந்து நடந்து போகிறத யாரோ பார்த்துருக்காங்க, அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கதை யாரோ பார்த்துருக்காங்க. இது மட்டும் சம் விட்னஸ் வந்து விட்னஸ் வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேஸை சொல்கிறாரு. ஓகே, ஸோ அப்போ போலீஸ் வந்து அடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, ஃப்ளோரா மில்லரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ ஃப்ளோரா மில்லர் ஆப்வியஸ்லி அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன், அதுக்கான ரீசன்ஸ் வந்து இருக்கு இல்லையா. ஏன்னா தான் காதலிச்ச தன்னோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்த ஒருத்தன் கல்யாணம் ஆக போகுது. கல்யாணம் ஆக போகிற பொண்ணு மேலே ஆப்வியஸ்லி அந்த பொண்ணுக்கு பொறாமல் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஃப்ளோரா மில்லருக்கு. அப்போ அந்த ஃப்ளோரா மில்லர் வந்து காலையில் பிரச்சனை பண்ணோம், அந்த கல்யாணம் நிற்கலை. அப்போது அந்த கல்யாண பொண்ணை அவள் கடத்திடுறான். ஈவன் கல்யாணம் நடந்துருச்சு, இருந்தாலும் அவள் கல்யாண பொண்ணை கடத்திடுறான். ஸோ இதுதான் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேஸை வந்து போலீஸ் வந்து ஃப்ளோரா மில்லர் அரெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இது வரைக்கும் நடந்த முழு கதையும் சொல்லி முடிக்கிறாரு சைமன் சொல்லி முடிச்ச உடனே ஷெர்லாக் என்ன சொல்கிறான்னா, ஓகே, நான் இந்த கேஸை விசாரிச்சுட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்கிற மாதிரி வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஷெர்லாக்கும் வாட்சனும் வந்துடுறாங்க. ஸோ வந்த பிறகு என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போது இந்த கேஸை ஹேண்டில் பண்ணுறாங்களே இன்ஸ்பெக்டர், அந்த இன்ஸ்பெக்டரை போய் மீட் பண்ணுறாங்க. இப்போ இந்த இன்ஸ்பெக்டர் பார்த்தா அவர் உடம்பெல்லாம் நனைஞ்சு தொப்பையாக நனைஞ்சு போயிருக்காரு. எதுக்கு நீங்கள் நனைஞ்சு போயிருக்கீங்க அப்படின்னு வாட்சன் கேட்குறாரு. பட் ஷெர்லாக் ஆன்சர் பண்ணுறாரு, என்ன நடந்திருக்குன்னு சொல்கிறேன். அங்கே அந்த பார்க்கில் நடந்து போனாங்கன்னு சொன்னாங்கல்ல, லாஸ்ட்டாக பார்த்தாங்கல்ல, அந்த பார்க்கில் இருக்கிற ஒரு குளம் இருக்குது. அந்த பார்க்கில் அதை வந்து ஷெர்லாக் தெரியும். அந்த குளத்தில் ஒருவேளை ஹேட்டியோட பாடி கிடக்குதா, பணம் கிடைக்குதான்னு உள்ளே குதிச்சு தேடி இருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சர்க்காஸ்டிக்காக கலாய்ப்பார் இன்ஸ்பெக்டருக்கு தெரியும் நம்மளை இவர் கலாய்க்க தான் செய்கிறாருன்னு சொல்லிட்டு. அவருக்கு லைட்டாக ஒரு ஈகோ இருக்காராகும். அவர் என்ன சொல்லுவார்னா, நீ சொன்னது உண்மைதான், நான் அதில் குதிச்சு தேடினேன், பட் அது ஒன்றும் வேஸ்ட் ஆகலை, எனக்கு அதில் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு பாரு அப்படின்னு சொல்லி அங்கே அந்த குளத்தில் இருந்தால் அவருக்கு கிடச்ச இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் போடுவார். என்னன்னா, அந்த குளத்தில் தான் இவளோட தொலைஞ்சு போன ட்ரெஸ்ஸு, அதாவது வெட்டிங் ட்ரெஸ்ஸு, ஹேட்டியோட வெட்டிங் ட்ரெஸ்ஸு,
அப்புறம் இன்னும் சம்திங்ஸ் அவளோட செருப்பு இது எல்லாமே அந்த குளத்துக்குள்ள கிடந்திருக்கும். அதை எல்லாத்தையுமே இன்ஸ்பெக்டர் எடுத்திருப்பார். ஸோ நாங்கள் தேடினால இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு அப்படின்பார். இதில் இன்னொன்று இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் என்ன தெரியுமா, இந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸுக்குள்ளே ஒரு நோட் இருந்துச்சு, எடுத்து பாரு அப்படின்னு சொல்லி ஒரு நோட் எடுத்து கொடுப்பாரு. அது ஒரு சின்ன பாலித்தீன் கவரில், அதாவது தண்ணியில் நனையக்கூடாதுன்னு வச்ச மாதிரி இருக்கும். ஸோ அந்த நோட்டை எடுத்து பார்த்தா அதில் என்ன இருக்குன்னா, ஈவினிங் நான் உனக்காண்டி வெயிட் பண்ணுவேன், நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணலாம், நம்ம போயிடலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். கீழே என்ன இருக்குன்னா FHM அப்படின்னு சைன் போட்டிருக்கும். ஸோ ஷெர்லாக் வந்து அந்த நோட்ஸை வாங்கி பார்ப்பாரு. ஸோ ஷெர்லாக் நோட்ஸை வாங்கி என்ன பண்ணுவார்னா, பின்னாடி திருப்பி பார்ப்பார். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னார்னா, நீ ஷெர்லாக் நீ தப்பாக பார்க்குற, நீ அந்த சைடு தான் அந்த நோட்ஸ் இருக்குன்ட்டு. ஸோ இதுதான் ஷெர்லாக்குக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். எல்லாரும் ஒரு வியூவில் பார்த்தாங்கன்னா ஷெர்லாக் வேறு வியூவில் பார்ப்பார். ஷெர்லாக் என்ன சொல்லுவார்னா, எனக்கு முக்கியமான நோட்ஸ் வந்து இதில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். என்னன்னு திருப்பி பார்த்தோம்னா அதில் என்ன இருக்குன்னா, ஒரு ஹோட்டல் பில். அதாவது இந்த நோட்ஸை எழுதினவங்க அவசரமாக பக்கத்தில் இருக்க ஹோட்டல் பில்லை எடுத்து அதில் வந்து இந்த மெசேஜ் எழுப்பி FHMனு போட்டு அனுப்புகிறாங்க. ஸோ அந்த FHM வந்து ஃப்ளோரா மில்லராக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லுவார். ஃப்ளோரா மில்லராக இருந்தால் அந்த ஹச்சுங்கிற வார்த்தை தப்பாக இருக்குல்ல, ஃப்ளோரா மில்லர்னா FMமாக தானே இருந்திருக்கணும், FHM இருக்குல்ல. ஸோ டெஃபினெட்லி இது ஃப்ளோரா மில்லர் கிடையாது, சம்திங் எல்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இப்போ இன்ஸ்பெக்டருக்கு வந்து என்ன ஆகுனா, ஷெர்லாக் நீ எல்லாமே தியரிட்டிக்கலாக பேசுகிற, ஒன்று கூட உன்னால் ப்ராக்டிக்கலாக உன்னால் திங்க் பண்ண முடியல. ஏன்னா நான் ஃபீல்டில் இறங்கி ஒர்க் பண்ணுறேன், நீ சும்மா உட்காந்து இந்த ஸ்டோரியை கேட்டுட்டு நீ ஒரு தியரியை ஃபார்ம் பண்ணி நீ அந்த தியரியில் தான் ஒர்க் பண்ணுற, நாங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஞ்சம் கோவத்தில் பேசுகிற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லுவார். உடனே ஷெர்லாக் என்ன சொல்லுவார்னா, சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார், இந்த கேஸை நான் ஃபஸ்ட்டு கேட்கும் போதே இந்த கேஸை நான் ரிசால்வ் பண்ணிட்டேன். அதாவது ஃபஸ்ட்டு சைமன் வந்து இந்த கதைகள் எல்லாம் என்கிட்ட சொல்லும் போதே இந்த கேஸ் எனக்கு வந்து ரிசால்வ் பண்ணிட்டேன் அப்படின்னோடனே வாட்சனுக்கு வந்து ஷாக்காக இருக்கும். எப்படா நீ என் கூட தானடா கேட்டுட்டு இருந்தேன், எப்போடா கேஸை ரிசால்வ் பண்ண அப்படிங்கிற மாதிரி பார்ப்பார். உடனே என்னன்னா, இந்த கேஸோட எண்டிங் என்ன அப்படின்னா, மிஸ்ஸஸ் லார்ட் ராபர்ட் சைமன் இருக்காங்க இல்லையா, அப்படி ஒருத்தவங்க கிடையவே கிடையாது, இட்ஸ் கம்ப்ளீட்லி மித் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இதை சொன்ன உடனே நம்மளுக்கு ஷாக்காக இருக்கும். ஏன்னா ஆக்சுவலாக கல்யாணம் ஆயிடுச்சுல, சைமனுக்கும் அந்த ஹேட்டிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் அப்புறம் தான் அவங்க தொலைஞ்சு போகிறாங்க. அந்த கல்யாணம் அந்த பொண்ணே பொய், அது ஒரு மித்து அப்படின்னு ஷெர்லாக் சொல்லிட்டு நான் வந்து ப்ராக்டிக்கலாக கண்டுபிடிச்சிட்டு வரேன், நான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு வரேன்ட்டு வெளியே கிளம்பி போயிடுவார் ஷெர்லாக். இதை சொல்லும் போது நம்மளுக்கு ரீட் பண்ணுற நம்மளுக்கு எப்படி தோணுன்னா, ஒருவேளை இது எல்லாத்தையுமே சைமன் தான் பண்ணியிருப்பாரோ அப்படின்ட்டு. ஏன்னா அந்த ஹேட்டி டோரனே மித்துங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு, மிஸ்ஸஸ் சைமனே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஒருவேளை இந்த கல்யாணமே பொய்யா இருக்குமோ, ஏன்னா இந்த கல்யாணம் வந்து கம்ப்ளீட்டாக ப்ரைவேட்டாக நடக்குது. ஹேட்டி டோரன் வந்து ஒரு யூஎஸ்காரங்க, அவங்க இங்கிலாண்டில் இருக்க யாருக்குமே தெரியாது. அப்போது இது இப்படி ஒரு விஷயமே இல்லை. ஏன்னா இவங்க ஃபினான்ஷியலாக கஷ்டப்படுறாங்க, சைமனோட ஃபேமிலி கொஞ்சம் டவுனாக இருக்காங்க. ஸோ அதுக்காக ஏதோ ஏமாற்றிருப்பாங்களோ, சைமன் தான் எல்லா வேலையும் பார்த்துருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சின்ன டவுட் வந்துச்சு. பட் சேம் டைம் அப்படி ஒன்று இருந்துச்சுன்னா சைமன் வந்து ஏன் ஷெர்லாக்ட்ட வராரு அப்படிங்கிற மாதிரி என்ன நானே கேட்டுக்கிட்டு தான் அந்த கதையை கண்டினியூ பண்ணேன். ஸோ ஷெர்லாக் வந்து என்ன பண்ணுவார்னா, போயிட்டு ஒரு இன்வெஸ்டிகேஷன்லாம் முடிச்சு ஈவினிங்காக வரும்போது சைமனுக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்பியிருப்பாரு, நைட்டு 9 மணிக்கு நீ இந்த இடத்துக்கு வந்துரு, நான் உன்னை மீட் பண்ணணும், இந்த கேஸ் விஷயமா பேசணும் அப்படின்ட்டுருவார். ஸோ நைட் அங்கே வாட்சனும் ஷெர்லாக் உட்காந்துருப்பாங்க, சைமன் வந்துடுவார். வந்தவுடனே ஷெர்லாக் என்ன சொல்லுவார்னா, நான் உனக்கு ஒரு முக்கியமான ஆளை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு ஒரு 2 பேரை கூப்பிட்டு வருவார். அது 2 பேர் யாருன்னா, ஹேட்டி டோரன் கூட ஒரு பக்கத்தில் ஒரு பையனும் இருப்பான். இதை பார்த்த உடனே சைமனுக்கு வந்து ஷாக்காக இருக்கும். நான் என்னோடய ஒய்ஃப் கிடச்சிட்டா அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும். பட் கூட யார் ஒரு இளைஞன் இருக்கானே அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுவான்னா, ஷெர்லாக் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவார் சைமன்ட்ட. சைமன், நான் உங்களுக்கு வந்து 2 பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இவர் பேர் வந்து ஃப்ரான்சிஸ் ஹே மோல்டன், இவங்க வந்து மிஸ்ஸஸ் ஃப்ரான்சிஸ் அப்படின்னு ஒன்று ஷாக் ஆயிரும். ஏன்னா மிஸ்ஸஸ் ஃப்ரான்சிஸ்னால் அவங்களோட மனைவிங்கிற மாதிரி ஆகுதுல. ஹேட்டி டோரன் வந்து என்னோட மனைவி, அவங்க மிஸ்ஸஸ் சைமன் தானே, நீ என்ன தப்பாக சொல்கிற அப்படிங்கிற மாதிரி ஷெர்லாக்கை பார்ப்பார். ஸோ நான் உங்களுக்கு முழு கதையும் சொல்கிறேன் அப்படின்ட்டு வாட்சனை திரும்ப பார்ப்பார். நான் ஏன் மிஸ்ஸஸ் சைமன்கிறதே மித்து அப்படின்னு சொன்னேங்கிறதுக்கு இப்போ நான் ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்பார். ஸோ என்ன சொல்லுவார் அப்படின்னா, இவங்க யார் அப்படின்னா, ஹேட்டி டோரன் வந்து யூஎஸில் இருந்தாங்கல்ல, அவங்க ஒரு 20 வயசு வரைக்கும் அவங்க வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி வாழும்போது இன்னொரு மைன் ஒர்க்கர், அவங்க அப்பா மாதிரியே இன்னொரு மைன் வச்சிருக்கிற ஒரு சின்ன மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்த ஃப்ரான்சிஸை அவங்க லவ் பண்ணுறாங்க. 2 பேரும் லவ் பண்ணும்போது அவங்க வீட்லேயும் 2 பேர் வீட்லேயும் ஓகே, ஏன்னா ஸ்டேட்டஸ் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்கேஜ்மெண்ட்டும் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி மேரேஜ் நடக்கிற அந்த காலகட்டத்தில் தான் இவங்க அப்பாவுக்கு வந்து கோல்டு கிடச்சி இவங்க அப்பா பெரிய பணக்காரர் ஆகிறாரு. ஹேட்டியோட அப்பா பெரிய பணக்காரனானோடனே இப்போ ஃப்ரான்சிஸை அவரால் மாப்பிள்ளையாக ஏற்றுக்க முடியல. அவர் என்ன பண்ணுறாருன்னா, என்னோட மகளுக்கு நீ தகுதியானவன் கிடையாதுன்ட்டு அந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுறாரு. பட் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினாலும் ஃப்ரான்சிஸாலையும் ஹேட்டியாலையும் அந்த லவ்வில் இருந்து அவங்களால பிரிய முடியல. அவங்க வந்து சீக்கிரட்டாக லவ்வில் இருக்காங்க.
இது எந்த அளவுக்கு போகுது அப்படின்னா, பிரான்சிஸ் ஒரு கட்டத்தில் என்ன சொல்கிறாரு, எனக்கு பயமாக இருக்குது ஹேட்டி, நான் உன்னை இழந்துருவேணும்னு பயமாக இருக்குது, ஏன்னா அவங்க அப்பா வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி வச்சுருவாரோன்னு பயமாக இருக்குது, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்குறாரு. ஸோ அவங்க 2 பேரும் சீக்ரெட்டாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ பிரான்சிஸ் அண்ட் ஹேட்டி சீக்ரெட்லி தே ஆர் மேரேஜ். ஓகேங்களா? ஸோ அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பட் இது அலைப்பாயுதே ஸ்டைலில் இவங்க வீட்டில் அவங்க இருப்பாங்க, அவங்க வீட்டில் அவங்க இருப்பாங்க. பட் சீக்கிரட்டாக மேரேஜ் நடந்துருது. இந்த மேரேஜ் நடந்து கொஞ்ச நாள் கழித்து என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பிரான்சிஸ் வந்து இன்னொரு ஒரு மைண்ட் ஒர்க்குக்காக வேற ஒரு ஊருக்கு போகிறார். அவர் கூட சேர்ந்து நிறைய மைண்ட் ஒர்க்கர்ஸ் சேர்ந்து போகிறாங்க. போகிற இடத்துல இவங்க எல்லாம் தீவிரவாதிகளால் கொல்லப்படுறாங்க. அங்கே இருக்கிற ஒரு போராளி இயக்கத்தால் கொல்லப்படுறாங்க. இதை வந்து நியூஸ் பேப்பரில் படிக்கிறா ஹேட்டி. பிரான்சிஸும் செத்து போகிறான். இதை கேள்விப்பட்டவனே அவள் உடஞ்சி போயிடுறான். ஏன்னா அவளுக்கு அவள் கணவன். ஆனால் யாருக்குமே தெரியாது இப்படி ஹேட்டிக்கு இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குன்னு சொல்லிட்டு. அவன் செத்து போனது அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கே அவளுக்கு ரொம்ப நாள் ஆகுது. அப்படி சில வருடங்கள் கழிச்சு தான் அவள் மீண்டு வர்றான். மீண்டு வரும்போது தான் அவள் வந்து சைமனை மீட் பண்ணுறான். அப்போ ஃபேமிலி மேரேஜுக்கு அரேஞ்ச் பண்ணும்போது அவள் ஓகே, அந்நேரம் அவள் அது ஓகே ஆகிட்டான். ஏன்னா வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகணும், அதுலேருந்து மீண்டு வரணும் அப்படிங்கிறக்காண்டி அந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்கிறா. அதனால தான் அவள் சந்தோஷமாக தான் இருக்கா. என்கேஜ்மெண்ட் வரைக்கும் சந்தோஷமாக இருக்கா, கல்யாணத்துக்கு முந்தின நாள் வரைக்கும் சந்தோஷமாக இருக்கா, கல்யாணத்து அன்னைக்கு வரைக்கும் சந்தோஷமாக இருக்கா. அன்லெஸ் அன்டில் அவள் வந்து பிரான்சிஸை அந்த சர்ச்சில் பார்க்குற வரைக்கும். ஏன்னா அந்த பிரான்சிஸை சர்ச்சில் அவள் பார்த்தோன்னே அவளுக்கு ஷாக் ஆகுது. ஏன்னா செத்து போயிட்டான்னு நினச்ச கணவன் வந்து இப்போ தன் கண் முன்னாடி உயிரோடு இருக்கான். தன்னோட காதலன் தன்னோட கணவன் உயிரோடு இருக்கான் அப்படிங்கிறத பார்த்தோன்னே அவருக்கு ஷாக் ஆகுது. திரும்ப அந்த இடத்துல தான் அவள் பதட்டமாகறான். அப்போ தான் அவள் அந்த பொக்கையை கீழே போடுறது, பொக்கையில் ஒரு மெசேஜ் அனுப்புறது, நம்ம 2 பேரும் திரும்ப ஓடி போயிடலாங்கிற மெசேஜ் அனுப்புறது, இது எல்லாம் அவங்களுக்குள்ள அந்த கம்யூனிகேஷன். இதே தான் அவர் சைமன் சொல்கிறாரு, அந்த பொக்கே கீழே விழுந்து அந்த பொக்கே கையில் கிடச்சதுக்கப்புறம் திரும்ப வந்து டென்ஷன் ஆகிறா, அது வரைக்கும் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும்போது அவன் வெளியே இருந்து சிக்னல் கொடுக்குறான் வந்துடுன்னு சொல்லிட்டு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் அப்போ உடம்பு சரியில்லைன்ட்டு உள்ளே போன ஹேட்டி வந்து அவன் கூட ஓடி போயிடுறான். ஸோ ஓடி போன பிரான்சிஸ் வந்து என்ன பண்ணுறான்னா, தன்னோட அப்பா வந்து தான் செத்து போயிட்டான்னு நினச்சிடக்கூடாது. எங்கேயோ ஒரு இடத்துல தான் பொண்ணு உயிரோட இருக்கான்னு தெரியணுங்கிறக்காண்டி தான் தன்னோட வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அதில் இப்படி ஒரு மெசேஜ், நம்ம 2 பேரும் ஓடி போயிடலாங்கிற மெசேஜ் அனுப்பி அதை வந்து அந்த குளத்தில் தூக்கி போடுறது. ஏன்னா அந்த மெசேஜ் வந்து அவங்க அப்பாவுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறக்காண்டி தான் ஹேட்டியும் பிரான்சிஸும் சேர்ந்து பண்ணுறாங்க. இதில் ஹேட்டி வந்து அந்த ஃப்ளோரா மில்லர், அதாவது சைமனோட ரிலேஷன்ஷிப்லேருந்து முன்னாடி ரிலேஷன்ஷிப்பில் இருந்த பொண்ணை வந்து பார்க்கில் மீட் பண்ணுறான். இதுதான் சில பேர் சொன்னாங்க அவங்க 2 பேரும் ஃப்ளோரா மில்லரும் ஹேட்டியும் மீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. அப்போ அவன் மீட் பண்ணால அந்த இடத்துல தான் இவளுக்கு வந்து கொஞ்சம் திருப்தி ஆகுது. ஹேட்டிக்கு வந்து என்னன்னா, சைமனை வந்து கஷ்டப்படுத்திட்டோம், சைமனை ஏமாத்திட்டோம். ஏன்னா நம்மளோட முன்னாடி ரிலேஷன்ஷிப்பில் இருந்தது நம்ம சைமன்ட்ட சொல்லலை, அவனை கல்யாணம் பண்ணிட்டு அவனை ஏமாத்திட்டு ஓடி வந்துட்டோன்னு ஒரு குற்ற உணர்ச்சி வந்து ஹேட்டிக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா சைமனும் நல்லவன் தான், ஹேட்டிக்கு வந்து அந்த குற்ற உணர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும். பட் ஃப்ளோரா மில்லரை சந்திச்சதுக்கப்புறம் ஃப்ளோரா மில்லர் மூலமாக தான் சைமனுக்கு ஏற்கனவே ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு பேக் ஸ்டோரி இருக்குங்கிறது தெரியும். இதை கேள்விப்பட்டோடனே ஓகே, அவனுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் ஒரு லவ்வில் இருந்திருக்கான், அதை நம்மள்கிட்ட அவன் மறைச்சிட்டான், நம்ம ரிலேஷன்ஷிப்பாக அவன்கிட்ட மறைச்சிட்டோம். ஸோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவங்க கன்சோல் ஆகிக்குவாங்க. அதுக்கப்புறம் பிரான்சிஸ் கூட அவங்க ஓடி போயிடுவாங்க. ஸோ இதுதான் நடந்திருக்கும். இதை சொல்லிவிட்டு அவங்க வந்து சைமன்ட்ட வந்து அப்பாலஜைஸ் பண்ணுவாங்க. சைமன்ட்ட அப்பாலஜைஸ் பண்ணோன்னா சைமனை அக்செப்ட் பண்ணிக்குவான். அதை அந்த ரியாலிட்டி அவன் புரிஞ்சுக்குவான், அக்செப்ட் பண்ணிக்குவான். அப்படியே இந்த கதை வந்து முடிகிற மாதிரி முடிஞ்சிடும். ஸோ இதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு இன்வெஸ்டிகேஷன், ஒரு நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது. பட் ஒரு ஃப்ளோவாக நல்லா போகும். கடைசி கிளைமேக்ஸும் ஒரு சாட்டிஸ்ஃபைடான எண்டிங்காக இருக்கும். ஸோ கொஞ்சம் எனக்கு இந்த இயற்கை படத்தோட தாக்கம் இருந்துச்சு, இயற்கை படத்தில் இந்த கதையோட தாக்கம் இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஷாம் ஹீரோவாக இருப்பார். ஷாமும் ஹீரோயினும் கல்யாணம் பண்ணலான்னு நினைக்கிற டைமில் வந்து அருண் விஜய் வந்துடுவார். இங்கேயும் அதே மாதிரி தான். அதுலேயும் 2 பேருமே நல்லவங்க. ஷாமும் நல்லவர், அருண் விஜய் நல்லவர். இங்கேயும் அதே மாதிரி தான். சைமனும் நல்லவன், ஹேட்டியும் நல்லவன். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பிரான்சிஸை பார்த்தோன்னா ஹேட்டியால் பிரான்சிஸை தான் அக்செப்ட் பண்ணிக்கணுங்கிற மாதிரி தோணும். அவன் கூட ஓடி போகிற மாதிரி இந்த கதை முடிஞ்சிடும். ஸோ நம்ம ஷெர்லாக்கோட மற்ற ஷார்ட் ஸ்டோரிஸ், லாங் ஃபார்மட் ஸ்டோரிஸ் ஆல்ரெடி நிறையா பேசியிருக்கோம் டைம் பாஸ் சேனலில். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக கேளுங்க. தொடர்ந்து பேசுவோம், காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.